தன்னம்பிக்கை சிலருக்கு வெறும் வார்த்தை, சிலருக்கு அது வாழ்வதற்கான உத்வேகம் என்பதை நிரூபித்திருக்கிறார் கேரளாவைச் சேர்ந்த பார்வதி கோபகுமார். கேரள மாநிலம் அம்பலம்புழாவைச் சேர்ந்த பார்வதி கோபகுமார் 12 வயதில் விபத்தில் வலது கையை இழந்தார். செயற்கை கை பொருத்திய பார்வதி இடது கையால் எழுத பயிற்சி பெற்றார். தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் படிப்பை இறுக்கமாக பற்றிக் கொண்ட பார்வதி சட்டம் படித்த பின் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதினார். அதிலும் முதல் முயற்சியில் இவருக்கு வெற்றி கிட்டவில்லை. 2ஆம் முயற்சியில் வெற்றி பெற்று IAS ஆகியுள்ள பார்வதி கோபகுமார் பணி ஒதுக்கீட்டில் தற்போது எர்ணாகுளம் மாவட்ட சார் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார். மன உறுதியாலும் கடின உழைப்பாலும் IAS தேர்வில் வெற்றி பெற்று சார் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள பார்வதி கோபகுமாருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. மைசூர் சாண்டல் சோப்பின் தூதராக நடிகை தமன்னா நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கன்னட நடிகைகள் யாரும் இல்லையா என்று சில அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. கர்நாடக அரசு நிறுவனமான மைசூர் சோப் நிறுவனத்தின் புதிய தூதராக நடிகை தமன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இதற்காக அவருக்கு 6.2 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசின் இந்த முடிவுக்கு பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தீபிகா படுகோன் கர்நாடகாவில் இருந்து பாலிவுட் சென்றவர். அவரை போன்ற கன்னட நடிகைகளை தூதராக நியமித்திருக்கலாம் என சமூக வலைதளங்களிலும் சிலர் கருத்துக்களை கூறி வருகின்றனர். மகாராஷ்டிரத்தின் கட்சிரோலி மாவட்டத்தில் 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து மகாராஷ்டிர காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தினர். இன்று காலை மாவோயிஸ்டுகள் காவலர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாகவும் மகாராஷ்டிர காவல்துறை கூறியுள்ளது. புதன்கிழமையன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் முக்கிய தலைவர் பசவராஜு உட்பட 27 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். வங்கதேச பொதுத் தேர்தல் மீண்டும் தள்ளிப்போகும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் செயல்பாடுகள் குறித்து ராணுவ தலைமை தளபதி வாக்கருஸ்ஸமன் அதிருப்தியில் இருக்கிறார். இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் வங்கதேசத்தில் பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சமன் கூறியுள்ளார். இந்த ஆண்டு இறுதி அல்லது 2026 தொடக்கத்தில் வங்கதேச பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்று சில மாதங்களுக்கு முன்பு முகமது யூனுஸ் கூறியிருந்தார். ஆனால் தற்போதைய சூழலில் டிசம்பர் மாதத்திற்குள் சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் தேர்தல் நடத்துவது சாத்தியமல்ல என்று யூனுஸ் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பள்ளி மாணவர்களுக்கு சாதி மற்றும் வருமான வரி சான்றிதழ்களை 1 வாரத்திற்குள் வழங்க உத்தரவிட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பின் பேசிய அமைச்சர், பள்ளிகள் தொடங்க இருப்பதை கருத்தில் கொண்டு சேவை மையங்களுக்கு வரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்தியாவில் வளாகங்களை திறக்க 5 சிறந்த உலகளாவிய பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகம், விக்டோரியா பல்கலைக்கழகம், பிரிட்டனின் லிவர்பூல் பல்கலைக்கழகம், இத்தாலியின் இன்ஸ்டிடியூடோ யூரோப்பிய டிடி டிசைன் ஆகியவைகளுக்கு UGC ஒப்புதல் அளித்துள்ளது. உலகின் மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் தொடங்கப்படுவதால் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க ஆகும் செலவை விட குறைந்த செலவில் இந்திய மாணவர்கள் உலகளாவிய பட்டங்களை பெற முடியும் என பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை மத்திய அரசிடம் கோர உள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாகிஸ்தான் ராணுவத்தினர் குண்டுகளை வீசி நடத்திய தாக்குதலால் எல்லைப் பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சேதங்களை கணக்கெடுக்கும் பணிகள் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டதாக குறிப்பிட்ட அவர், முழு விவரங்களும் கிடைத்த பின்னர் மத்திய அரசிடம் நிவாரண தொகுப்பு கோரி முறையிட இருப்பதாக தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். காலேவில் வரும் ஜூன் மாதம் 17ஆம் நாள் தொடங்கும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியே தனது கடைசி போட்டி என்று அவர் கூறியுள்ளார். இளைஞர்களுக்கு வழிவிடும் வகையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஏஞ்சலோ மேத்யூஸ் தெரிவித்துள்ளார்.
37 வயது நிரம்பிய ஏஞ்சலோ மேத்யூஸ் இதுவரை 118 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 8167 ரன்களை எடுத்திருக்கிறார். 34 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மஞ்சப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சற்றே சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றியுள்ள கவுந்தப்பாடி, கரட்டிப்பாளையம், நம்பியூர், குருமந்தூர், மேவானி, குள்ளப்பாளையம், பொளவக்காளம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிறு, திங்கள் ஆகிய 2 நாட்கள் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான கேரளாவில் 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரிக்கு வரும் 26, 27 ஆகிய தேதிகள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் மழை குறித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆலோசனை நடத்தினார். இதில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மழை பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் அரசு அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஏற்கனவே நம்ம 283 வல்னரபிள் ஏரியாஸ் டிஸ்ட்ரிக்ட் வைடா இருக்கு. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு நம்ம மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தாலுக்ஸ் வந்து கூடலூர், பந்தலூர், புந்தா, ஊட்டி, இந்த 4 தாலுக்ஸ் பொதுவா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பாதிக்கப்படுற இது. டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ், முனிசிபாலிட்டி ஆஃபீஸஸ்ல எல்லாருக்கும் நைட் டியூட்டி போட்டிருக்கோம். இது இல்லாம நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணிருக்கோம். அதுல எல்லா மெயின் டிபார்ட்மெண்ட்ஸோட ஆபீசர்ஸ், ஸ்டாஃப் வந்து இந்த நைட் டியூட்டி பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தா உடனே அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் விரைந்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர்களுடன் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு 3 மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஊட்டி, வால்பாறைக்கு தலா 1 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சென்னையில் பிற்பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் மிதமான மழை பெய்தது. வேளச்சேரி, ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. புறநகர் பகுதிகளான பல்லாவரம், அனகாபுத்தூர், பொழிச்சலூர், பெருங்கலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. கனமழையின் காரணமாக விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. சில விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. பயணத்திற்கு முன்பே வாடிக்கையாளர்களிடம் டிப்ஸ் பெறும் நடைமுறை தொடர்பாக ஆன்லைன் டாக்ஸி நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பயண கட்டணம் தவிர்த்து விரைவான சேவைகளை பெற ஓட்டுநருக்கு வெகுமதி அளிக்கும் நடைமுறையை ஓலா, ராபிடோ உள்ளிட்ட போக்குவரத்து சேவை நிறுவனங்கள் பின்பற்றி வருகின்றன. இந்நிலையில் வாடிக்கையாளர்களை வற்புறுத்தி பணம் பெறுவது தொடர்பாக விளக்கம் அளிக்க மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பெய்த கனமழையால் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணம் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. மாகாணத்தில் உள்ள டாரி என்ற நகரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் குடியிருப்பு கட்டடங்கள், சாலைகள், வணிக வளாகங்கள், போர் நினைவிடம் என்று அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருக்கும் நிலையில் 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் இந்து மற்றும் இஸ்லாமிய குடும்பங்கள் ஒரே மேடையில் இணைந்து திருமண விழாவை கொண்டாடினர். புனேவின் வான்வோரி பகுதியில் இந்து திருமணம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு பெய்த பலத்த மழையால்
திருமண நிகழ்விற்கு இடையூறு ஏற்பட்டது. அதே நேரத்தில் அருகில் உள்ள மற்றொரு மண்டபத்தில் இஸ்லாமிய குடும்பத்தின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. சூழ்நிலையை கவனித்த இஸ்லாமிய குடும்பத்தினர் தங்களது திருமண மண்டபத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்தனர். இந்த நிகழ்வு மதங்களை தாண்டி மனித நேயத்தையும் சமூக ஒற்றுமையையும் பிரதிபலிக்கிறது. விழுப்புரம் மத்திய மாவட்டம் சார்பில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடியின் புகைப்படம் இல்லாதது கவனம் பெற்றுள்ளது. அமைச்சர் பன்னீர்செல்வத்தை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்களில் முன்னாள் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடியின் புகைப்படம் இடம்பெறவில்லை. திமுக சார்பில் கலைஞர் அறிவாலயத்தில் எப்பொழுது கூட்டம் நடைபெற்றாலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் புகைப்படம் கட்டாயம் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. மதுரை திருப்பரங்குன்றத்திற்கு அருகே தங்கள் வருமானத்திற்காக 4 வழிச்சாலையுடன் இணையும் கிராம சாலையை சுங்கச்சாவடி நிர்வாகம் அடைக்க முயன்றது சர்ச்சையானது. தனக்கன்குளம் பர்மா காலனியிலிருந்து கீழக்குயில்குடி செல்வதற்காக சந்திப்பு சாலையை அடைக்க முயன்றதால் ஆத்திரமடைந்த சிலர் கப்பலூர் சுங்கச்சாவடி ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலையை அடைக்கும் முயற்சி கைவிடப்பட்டது. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கவுள்ள படத்தில் தீபிகா படுகோன் இணைந்திருக்கிறார். பெரும் பொருள் செலவில் ஹாலிவுட் தொழில்நுட்ப கலைஞர்களோடு இணைந்து உருவாக்க உள்ளார் இயக்குநர் அட்லி. செப்டம்பர் மாதத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தில் 5 பெண்கள் முதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மிருனால் தாக்கூர், ஜான்வி கபூர் ஆகியோர் இந்த படத்தில் இணைந்திருக்கும் நிலையில் தீபிகா படுகோன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிப்பதாக ஜெர்மனி தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெர்மனி சென்ற நிலையில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஹன் வேர்ஃபுல்லை சந்தித்து பேசினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஜோஹன், இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா மற்றும் ஜெர்மனி நாடுகள் கூட்டாக செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். பின்னர் பேசிய ஜெய்சங்கர், பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்றும் அணு ஆயுத மிரட்டலுக்கு ஒருபோதும் இந்தியா அடிபணியாது என்றும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. நடூர் பகுதியில் உள்ள அன்னூர் சாலையில் திருப்பூருக்கு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறியது. இதனால் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. தண்ணீர் தேங்கியதால் மேட்டுப்பாளையம் திருப்பூர் இடையிலான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் குழாய் உடைப்பை சரி செய்யும் பணிகளில் அரசு பணியாளர்கள் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு அக்டோபரில் சென்னை மெரினாவில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காவல்துறை ஆணையரின் அஜாக்கிரதையால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறி வழக்கறிஞர் எஸ்.கே. சாமி புகார் அளித்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை 4 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு டிஜிபிக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஐரோப்பிய யூனியனிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், சீனாவுக்கு விதிக்கப்படுவதை விட ஐரோப்பிய யூனியனுக்கு அதிக இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாததால் அதிபர் டிரம்ப் இவ்வாறு கூறியுள்ளதாக தெரிகிறது. அதோடு அமெரிக்காவில் ஐபோன்களை தயாரிக்காவிட்டால் அனைத்து ஆப்பிள் பொருட்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்று போட்டிகளின் போது ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜோஸ் ஹசல்வுட் பெங்களூரு அணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயம் காரணமாக 2 போட்டிகளை தவறவிட்ட ஹாசல்வுட் தற்போது ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து அவரது உடல்நிலை முன்னேற்றத்தை கவனித்து வருவதாக பெங்களூரு அணியின் பயிற்சியாளர் குழு தெரிவித்துள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் ஜோஸ் ஹாசல்வுட் 19 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார்.
உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஜவஹர் ஸ்ரீநாத் மேட்ச் ரெஃபரியாக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் லார்ட்ஸ் மைதானத்தில் கோப்பையை பெற திறன் காட்ட உள்ளன. ஜூன் 11 தொடங்கும் இந்த போட்டியின் கள நடுவர்களாக ரிச்சர்ட் இல்லிங்வொர்த்தும் கிறிஸ் காஃப்னியும் அறிவிக்கப்பட உள்ளனர். ரிச்சர்ட் கெட்டல்பரோ டிவி நடுவராகவும் நிதின் மேனன் 4வது நடுவராகவும் செயல்படுவார்கள் என்று ஐசிசி தெரிவித்துள்ளது. பழனி முருகன் கோவில் ரோப்காரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். ரோப்கார் பழுதாகி அந்தரத்தில் நிற்கும் சூழலில் அதில் சிக்கிய பக்தர்களை கயிறு கட்டி எப்படி பாதுகாப்பாக மீட்பது என்பது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. 200 அடி உயரத்தில் நடந்த இந்த ஒத்திகையில் ரோப்கார் பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்றனர். தனியார் தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சியில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நடிகர் சூரி நடன கலைஞர் பஞ்சமி நாயகியின் 3 மகன்களுக்கும் தாய்மாமனாக இருந்து காதணி விழாவை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சந்தவேலூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற விழாவில் குழந்தைகளுக்கு புது துணிகள் மற்றும் சீர்வரிசைகளை நடிகர் சூரி வழங்கினார். கேரளாவின் மலப்புரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த தேசிய நெடுஞ்சாலை இடிந்து நிலை குலைந்தது. இது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. ரமணட்டுக்காரா வலஞ்சேரி இடையில் அமைந்துள்ள NH66 தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியில் தடுப்புச் சுவர் இடிந்து சாலை முற்றிலுமாக நிலை குலைந்து விழுந்தது. கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு முன்பு நிலத்தின் தன்மை குறித்து முறையாக பரிசோதனை செய்யாததே காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்த நிறுவனமான KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அதோடு மத்திய அரசின் எதிர்கால ஒப்பந்த ஏலங்களில் பங்கேற்கவும் அந்த நிறுவனத்திற்கு தடை விதித்து இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் மொத்தம் 417 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த கல்வியாண்டில் 6000 பேர் மட்டுமே புதிதாக பள்ளிகளில் சேர்ந்த நிலையில் தற்போதைய 2025-26 கல்வியாண்டில் சுமார் 15618 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக UKGயில் மட்டும் சுமார் 7386 பேர் இதுவரையில் சேர்ந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி தொடங்கியது. கோடை சீசனை முன்னிட்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் 4 டன் பழங்களாலான 13 வகையிலான உருவங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 2 டன் எலுமிச்சை பழங்களால் ஆன மெகா எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழங்களால் உருவாக்கப்பட்ட பழச்சாறு கோப்பை, கார் உள்ளிட்ட பல்வேறு பழங்களால் உருவாக்கப்பட்ட கடற்கரை உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நடிகர் ரவி மோகனும் ஆர்த்தியும் இனி எந்த அறிக்கையையும் வெளியிடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை வெளியிட ஆர்த்தி மற்றும் அவரது தாய்க்கு தடை விதிக்க கோரி ரவி மோகன் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு மீதான விசாரணையின் போது இருதரப்பும் அமைதியாக இருக்க ஒப்புதல் அளித்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் இருவரும் தங்கள் விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடவும் விவாதிக்கவும் தடை விதித்து உத்தரவிட்டார். இருதரப்பும் தங்களது அறிக்கைகளை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் MK-ஸ்டாலின் மூத்த காங்கிரஸ் தலைவரான சோனியா காந்தியை சந்தித்து பேசினார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்ற முதலமைச்சருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு இல்லம் சென்ற முதல்வர் ஸ்டாலின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை முதலமைச்சர் MK-ஸ்டாலின் சந்தித்தார். இச்சந்திப்பின் போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் இச்சந்திப்பு குடும்பத்தினரை சந்தித்தது போல இருந்ததாக கூறியுள்ளார். நாளை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். கூட்டத்தினிடையே பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் நேரம் கேட்டிருப்பதாகவும் நாளை மாலை 4:10 சந்திப்பு நடைபெறவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள திமுக MP கனிமொழி தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்தனர்.
மாஸ்கோவுக்கு வந்தடைந்த அவர்களை அந்நாட்டு அரசு அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து அக்குழுவினரை சந்தித்த ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுகள் குறித்து எடுத்துரைத்தார். இதையடுத்து சர்வதேச விவகாரங்களுக்கான ரஷ்ய நாடாளுமன்ற குழுவின் தலைவர் லியோனிட் ஸ்லெஸ்கி தலைமையிலான குழுவினரை சந்தித்து பேசினர். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஆண்ட்ரேவை கனிமொழி தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேசினர். இச்சந்திப்பில் பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த உயர்நீதிமன்றம் மே 28ஆம் தேதி 25% இடஒதுக்கீடு தொடர்பாக நடைபெறும் கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கும் முடிவுகள் குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. திருப்பூரில் நீட் ஜோன் இயந்திரங்கள் மற்றும் துணிகள் கண்காட்சி 250 அரங்குகளோடு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான நிட்டிங், டையிங், பிரிண்டிங், எம்ப்ராய்டரி, தையல் உள்ளிட்ட அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மே மாதம் வெயில், ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை என்று இருந்த காலநிலை தற்போது மாறியிருக்கிறது. இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயலாக மாற வாய்ப்பிருப்பதால் கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து அணைகள் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திறக்க 5 சிறந்த உலகளாவிய பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு ஒப்புதல் அளித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகம், விக்டோரியா பல்கலைக்கழகம், பிரிட்டனின் லிவர்பூல் பல்கலைக்கழகம், இத்தாலியின் இன்ஸ்டிடியூடோ யூரோப்பிய டிடி டிசைன் ஆகியவைகளுக்கு யுஜிசி ஒப்புதல் அளித்துள்ளது. உலகின் மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் தொடங்கப்படுவதால் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க ஆகும் செலவை விட குறைந்த செலவில் இந்திய மாணவர்கள் உலகளாவிய பட்டங்களை பெற முடியும் என பல்கலைக்கழக மானிய குழு தெரிவித்துள்ளது.